தேவ பிள்ளைகளே எப்படி இருக்கிறீங்க? சந்தோஷமாக இருக்கிறீங்களா? கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கிறீங்களா? வேதனையோடு இருக்கிறீங்களா? போராட்டமான வாழ்க்கையாக இருக்குது என்று பயந்துருக்கிறீங்களா? ஒன்றும் பயப்படாதீங்க. கர்த்தர் நமக்காக யாவையும் செய்து முடிக்க வல்லவர். அவரை நம்பி வாழ கற்றுக்கொள்ளுங்கள். இரவும் பகலும் வேதத்தில் தியானம் செய்யுங்க. வேதம் உங்களை குறித்து எதை நினைக்கிறதோ அதை குறித்து நீங்கள் அறிக்கை பண்ணுங்கள். எல்லா பயங்களும் ஓடி போகும். கர்த்தருடைய நாமத்தினால் உங்களை நான் ஆசீர்வதிக்கிறேன். இன்றைக்கு நம் செய்தியின் தலைப்பு இயேசுவின் நிழல். அது செய்திக்கு ஆதாரமாக ஏறெடுக்கப்பட்ட வேத வசனம், கர்த்தர் உன் வலது பக்கத்திலே உனக்கு நிழலாக இருக்கிறார். சங்கீதம் 121:5. இதே தான் சங்கீதக்காரர் இன்னொரு இடத்துல சொல்லும்போது சங்கீதம் 63:7 சொல்கிறாரு, நீர் எனக்கு துணையாக இருந்ததினால் முது சட்டைகளின் நிழலிலே களி கூறுகிறேன் என்று சொல்கிறார். எப்பொழுதும் நம்ம நினைக்க வேண்டியது, கர்த்தர் 91ஆம் சங்கீதத்தில் பார்க்கும் பொழுது, அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார், அவர் சட்டையின் கீழே அடைக்கலம் புகுவார், அவருடைய சத்தியம் உனக்கு பரிசயம் கேணமாகும். சங்கீதம் 91. ஆனால் எப்பொழுதுமே ஆண்டவருடைய சமூகத்தில் சொல்கிறேன், இந்த வார்த்தையை நீங்கள் எப்போவுமே நினச்சிக்கணும். ஆண்டவரே, உங்களுடைய உன்னதமோட மறைவுக்குள்ளாய் சடலுக்குள்ளாய் காயப்பட்ட கருத்தில் மூடி மறைத்து காத்துக்கொள்கிறது. ஏன்னா கொரோனா காலத்துலலாம் எல்லாரும் பயந்தாங்க, எல்லாரும் இன்ஜெக்ஷன் போட்டாங்க, மாஸ்க் கட்டினாங்க, எல்லாம். 91ஆம் சங்கீதம் மாத்திரம்தான் நான் என்னுடைய அறிக்கையாகவும் இருந்துச்சு. அதனுடைய விசுவாசத்தில் அறிக்கை பண்ணிகிட்டே இருந்தேன். கர்த்தர் காத்து கொண்டார். ஆனால் சில இடத்துல சில காரியங்கள் வந்து அவருடைய நிழல், இந்த செய்தியின் மூலமாக கர்த்தருடைய நிழலை குறித்து நம்ம பார்க்கவும், உலகத்தில் உள்ள பொருள், ஆள்பலம், அந்தஸ்து, கல்வி தங்கள் போராட்டங்களுக்கு நிழல் தரும் என்று நம்புவது தப்பு. சில பேர் வந்து பணத்தை நம்பிடுவாங்க, அதை நம்பிடுவாங்க, ஜனத்தை நம்பிடுவாங்க, அந்தஸ்தை நம்பிடுவாங்க, சொத்தை நம்பிடுவாங்க. அதெல்லாம் இல்லை. அவருடைய நிழலில் தான் நாம் இருக்க வேண்டும். அப்போ தான் நமக்கு பாதுகாப்பு. அதனால் வேதம் சொல்கிறது, எல்லாவற்றிலும் என் வாக்கை கேளாமல் பார்வோனின் பலத்தினாலே பிளக்கவும் எகிப்தின் நிழலிலே ஒதுங்கவும் வேண்டும் என்று எகிப்தின் போகிறவர்களுமாகிய முரட்டாட்டம் உள்ள புத்திரருக்கு ஐயோ என்று கர்த்தர் சொல்கிறார் என்று ஏசாயா 30ஆம் அதிகாரத்தில் 2ஆம் வசனம் சொல்லும். கர்த்தர் நமக்கு எப்படிப்பட்ட நிழலாக இருக்கிறார் என்று இந்த குறித்து நாம் பார்க்க போகின்றோம். கண்மலையின் பாதுகாப்பான நிழல் முதலாவது பார்க்கும் பொழுது, அவர் விடாய்த்த பூமிக்கு பெருங்கண்மலையின் நிழலாகவும் இருப்பார் என்று ஏசாயா 32ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலையும், கொடூரமானவன் சீரல் மதுளை மோதி அடிக்கிற பெருவெள்ளத்தை போல் இருக்கையில் நீர் ஏழைக்கு பலனும் நெருக்கப்படுகிற எளியவனுக்கு திடனும் பெருவெள்ளத்துக்கு தப்பும் அடைக்கலும் வெயிலுக்கு ஒதுங்கும் நிழலும் ஆனீர் என்று ஏசாயா 25ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அநேகர் வந்து மனுஷருக்கு ரொம்ப பயப்படுவாங்க. சில பிரச்சனைகளை பார்த்துட்டு சொல்லும்போது சொல்லுவாங்க, சிஸ்டர் எங்களுக்கு என்ன செய்யனே தெரியல, இந்த பிரச்சனையில் ரொம்ப வேதனை, நாங்கள் ரொம்ப ஏழப்பட்டவங்க அப்படிலாம் சொல்லுவாங்க. அப்போ நான் அவங்களுக்கு இந்த வசனத்தை தான் ஏசாயா 25 தான் சொல்லுவேன். அவர் பாருங்க, ஏழைக்கு பலன், நெருக்கப்படுற எளியவனுக்கு திடன், பெருவெள்ளத்துக்கு தப்பும் அடைக்கலம், வெயிலுக்கு ஒதுங்கும் நிழலுமா இருக்கிறார். நீ இந்த வசனத்தை பிடிச்சி நீங்க ஸ்தோத்திரிங்கம்மா, கர்த்தர் பாதுகாத்தால் நீங்க பயப்படாதீங்க, கர்த்தருடைய நிழல்ல தான் நீங்க இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லுவேன். அது உண்மைதான். ஆண்டவர் உங்களுக்கு அருமையான கண்மலை நிழலாக இருக்கிறார். கண்மலையின் தண்ணீரால் தாகத்தை தீர்க்கிறார். ஞான கண்மலையாய் உங்களோடு கூட வருகிறவராக இருக்கிறார். கண்மலையின் தேடினால் உங்களை போஷிக்கிறார். மட்டுமல்ல, கண்மலையின் நிழலினால் உங்களை பாதுகாக்கின்றார். நிழலான கிறிஸ்துவை நன்றியோடு துதிப்பீர்களா. நான் உங்களுக்கு ஒன்று சொல்லட்டும், உங்களுக்கு வந்து ஆண்டவர் மேலே நம்பிக்கை வரணும்னா நீங்கள் எப்பவுமே கடந்து வந்த பாதையை நினச்சி நீங்கள் நன்றி சொல்ல ஆரம்பிச்சிருங்க. அப்போ வந்து பெரிய பெரிய போராட்டத்தெல்லாம் நம்ம சந்திச்சிருப்போம். இது வந்து கர்த்தரின் பார்வைக்கு அற்ப காரியம் இருக்கும். அப்படி நீங்கள் நன்றி சொல்ல ஆரம்பிச்சிட்டிங்கனாலே, ஸ்தோத்திர பலியிட ஆரம்பிச்சிக்கும் போது உங்கள் கவலைகள் எல்லாம் உங்களை விட்டு விலகி போவதை பார்ப்பீங்க. இதைத்தான் பிலிப்பியர் 4ஆம் அதிகாரத்தில் சொல்லி, நீங்கள் ஒன்றுக்குமே கவலைப்படாமல் எல்லாவற்றிற்காக ஸ்தோத்திரிக்கணும். ஆமாம், ஒவ்வொரு நாளும் நம்ம சாப்பிட்றோம், அது நம்ம உடம்புல போய் சேர்ந்து நமக்கு எந்த சில நேரத்தில் பிடிக்காத கொஞ்சம், அதாவது அதான் சொல்கிறாங்க இல்லையா, நமக்கு பிடிக்காத உணவுலாம் சாப்பிட்றோம், அலர்ஜி மாதிரி ஆயிடுது. அதெல்லாம் இல்லாதபடி கர்த்தர் நம்மளே காக்கிறார் ஒவ்வொரு நாளிலும். இன்றைக்கி அநேகர் சொல்லுவாங்க, எங்களுக்கு இத்தனை வருஷமாக சுகர் இருக்குது, இந்த இதெல்லாம் கஷ்டப்படுறேன், இந்த கிட்னி ஃபெயிலியர் ஆச்சு, அதை ஆச்சு. அதெல்லாம் இல்லை. நீங்கள் ஒவ்வொரு நாளும் சொல்லுங்கள், இசப்பா நம்முடைய ரத்தத்துக்குள்ளே என்னை மறைத்து காத்துக்கொள்ளுங்க, உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் அவயங்களுக்குள்ளெல்லாம் இயேசுவின் ரத்தத்தை மூடி மறைக்கிறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா நோய் பிணி இல்லாமல் நீங்கள் வாழலாம். ஒவ்வொரு நாளிலையும் சொல்கிறாங்க. அன்றைக்கி ஒரு அம்மா சொல்லும்போது சொன்னாங்க, ஹாஸ்பிட்டல் செலவே எங்களுக்கு சரியாக போயிடுதுன்னு. அப்போ தான் நான் சொன்னேன், நீங்கள் ஆண்டவரை பிடிச்சுக்கொள்ளுங்க, அப்படி நிழலில் வாழ கற்றுக்கொள்ளுங்கன்னு சொன்னேன். பாருங்கள், வேதம் என்ன சொல்லுகிறதுனா, கண்மலையின் நிழல் உங்களுக்கு பாதுகாவலாய் அமைந்திருக்கிறபடினால் நீங்கள் ஒருபோதும் கலங்க வேண்டியதில்லை. மகா ஞானமுள்ள குளிமுசர்கள் தங்கள் வீடுகளை கண்மலையில் தோண்டி வைக்கின்றன. கண்மலையின் பாதுகாப்பிலிருந்து அவைகளை நரிகளோ ஆகாயத்து பருந்தோ பறித்து செல்ல முடியாது. உயர்ந்த பர்வதங்கள் வரையாடுகளுக்கும் கண்மலையின் குளிமசலுக்கும் அடைக்கலம் என்று சங்கீதம் 104:18 சொல்லப்பட்டிருக்கு. நீங்கள் எந்த நிழலில் அடைக்கலம் புகுந்திருக்கிறீர்கள்? பணமா, செல்வமா, செல்வாக்குகளா, அல்லது கண்மலையா, கிறிஸ்துவையா?
கிறிஸ்துவே கண்மலை என்று வேதம் சொல்கிறது. 1 கொரிந்தியர் 10:4. அவரே பெருங்காற்றுக்கு புகலிடம், கொடுமையானவர்களின் சீரலுக்கு மறைவிடம், தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவரும் இளைப்பாறும் கண்மலையின் வெடுப்புகளின் நிழலிலே தங்குகிற புறாவாய் அவரது ஐங்காயங்களுக்கு மறைந்து கொள்வீர்கள். எப்போவுமே கண்மலை நிலையிலுக்குள்ள இருக்கிறேன். உங்களுக்கு பயம் வரும்போதெல்லாம் நீங்கள் சொல்லணும், எசப்பா என் கூட இருக்கிறாரு, அவருடைய கண்மலை நிலையில என்னை மூடி இருக்கிறாரு, நான் பயப்பட மாட்டேன். நீங்கள் மனசில் நினைக்கும்ல அறிக்கையாக வாயில் சொல்லிகிட்டே இருங்க. அந்த பயம் உங்களை விட்டு போகும். இன்றைக்கி அநேகர் அந்த கொரோனாலாம் இறந்து போனது மரண பயத்தால் தான். நிறைய பேர் மறிச்சு போனாங்க. அந்த பயம் வந்துருச்சுன்னா ஒன்றுமே ஆளுங்க நம்மளால் செய்ய முடியாது, முன்னுக்கு மீனுக்கு நடக்கவே முடியாது, அப்படி திகைச்சு நின்றுடும். அதனால தான் பயப்படாதன்றார் ஆண்டவர். நீ பயப்படாத, விசுவாசமாக இரு. விசுவாசமாக இருந்தால் எப்படி அர்த்தம்? தேவனுடைய வார்த்தையை பிடிச்சு கர்த்தரை நம்பி நிற்பது தான். அப்படி நிற்கும் பொழுது கர்த்தர் உங்களுக்கு அவருடைய எல்லாவற்றுக்கும் அவர் உங்களுக்கு பலனாக இருக்கும். நான் புக்கு வாசிக்கிட்டு இருக்கும்போது சொல்லியிருந்தது, ஒரு மலைப்பகுதியில் ஊழியம் செய்ய ஒருத்தர் போயிட்டு இருந்தாராம். அங்கே பார்த்தீங்கன்னா அது காட்டுப்பாதை. திடீரென்று பார்த்தீங்கன்னா ரொம்ப இது பண்ண ஒரு பெரிய சிங்கம் வந்துருச்சான் அவருக்கு முன்னாடி. இவருக்கு என்ன செய்யனே தெரியலையா. அந்த புக்கில் நான் வாசிக்கும் போது ஆச்சரியப்பட்டு போனேன். அவர் படித்து அப்படியே முழங்கால் பட்டு ஏசப்பா அப்படின்னு சொன்னாராம். அப்படி வந்த சிங்கம் அப்படி ஒரு பக்கம் டேர்ன் ஆன் பண்ணி அப்படியே போயிடுச்சான். அப்போ பாருங்க, அவர் ஆண்டவரை கூப்பிடும்போது புகலிடமே என் கண்மலையே அப்படின்னு கூப்பிட்டாரு, அதில் விடுதலை பெற்றுக்கொண்டாருன்னு பார்த்தேன். அதுக்கு எவ்வளோ ஆச்சரியம். நம்மளும் பிரச்சனைகள் கூட அப்படிதான், போராட்டங்கள் மிகுதியாக இருக்கும்போது சிங்கத்தை போல கர்ச்சித்து நிற்கலாம், இல்லை கோலியாத்தை போல பயமுறுத்தி நிற்கலாம். உடனே நீங்கள் சொல்லணும், எசப்பா நீங்கள் என்னை அதாவது அந்த நேரத்தில் எப்படி ஒரு பயத்தில் எப்படி கூப்பிடுவோம் அதே மாதிரி இங்கே கூப்பிடணும். ஆனால் அப்படியே மலைச்சு போயின்றீங்க, பிரச்சனையை பார்த்து நிற்கக்கூடாது. ஆண்டவர் நோக்கி கூப்பிடுங்க. அப்படித்தானே அவர் சொல்லியிருக்கிறாரு, என்ன நோக்கி கூப்பிடு, அதுதான் சொல்லியிருக்கிறார். நீ கூப்பிடும்போது அவர் உத்தரவு கொடுப்பார். உனக்கு என்ன வேணுங்கிறத ஆண்டவர் கேட்டு உங்களுக்கு உதவி செய்வார். எல்லா விதத்திலும் கர்த்தர் கூட இருந்து கண்மலையின் பிளவுக்குள்ளே ஆண்டவர் நம்மளை எல்லாத்துலேயும் மூடி மறைச்சு காத்து கொள்வாருங்க. எல்லா காரியங்களிலும் ஒரு நாள் கூட நீங்கள் பயப்படவே வேண்டாம். அவர் சொல்கிறார், பயத்தில் 366 இடத்துல பயப்படாதுன்னு சொல்லப்பட்டிருக்குதான். அப்போ நீங்கள் ஒரு நாளைக்கு ஒன்றுன்னு எடுத்தீங்கன்னா கூட டெய்லி சொல்லலாம், நான் பயப்பட மாட்டேன், கர்த்தர் என்னோட கூட இருக்கிறார், எல்லாம் பார்த்துக்கொள்ளும் அப்படின்னு நினைங்க. எல்லா விதத்திலும் கர்த்தர் கூட இருந்து, அதாவது வேதம் நான் பாடுறோம் இல்லையா, பிளவுண்ட மலையே புகலிடம் நீயேன்னு தான் பாடுவோம். ஆண்டவர் நமக்கு அவர் தன்னை பிளவுண்ட மலையாய் காட்டுகிறார். ஒரு நாளும் சோர்ந்து போகாதபடி நல்ல ஸ்தோத்திரம் பண்ணி ஆண்டவர் பாருங்க, எல்லாருமே சந்தோஷமா இருக்கணும், எல்லாருமே சுகமா இருக்கணும், எல்லாமே ஆசீர்வாதமா இருக்கணும்னா அவர் சிலுவையில எல்லாத்தையும் சுமந்துட்டாருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பிரச்சனையில் இருக்கவங்க எல்லாரும் என்ன சொல்கிறாங்க, நாங்கள் சந்தோஷத்தையே மறந்து போனோம், எங்கள் வீட்டில் ஒன்றுக்கு பின்னாடி ஒரு பிரச்சனைக்கு பின்னாடி திருப்பி திருப்பி வருதுன்னு சொல்லுவாங்க. இல்லை தேவ பிள்ளைகளே, ஆண்டவரை நீங்கள் உறுதியாய் பிடித்து கொள்ளும் பொழுது, அவர் மேலும் நீங்கள் சார்ந்து கொள்ளும் பொழுது, சுய புத்தியில் சில நேரத்தில் நம்ம இறங்கி நீங்கள் சில பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுறதுனால தான் கலங்கி போயிடுறீங்க. ஆனால் வேதம் என்ன சொல்லுது, சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் வழிகளெல்லாம் அவரை நினைத்துக்கொள்ள. அவர் மேலே சாய்ந்து, அவர் மேலே சாய்ந்து என்ன அர்த்தம், அப்படியே வார்த்தையின் மீது சார்ந்து. வேதம் என்ன, நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களுக்கு நிலைத்து இருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது, செய்யக்கூடாதுன்னு சொல்றாரு. எல்லாத்துக்கும் ஆண்டவரோட எல்லாம் உங்க கனெக்டட் வித் ஆவியானவரோட நீங்க கனெக்ஷன்ல இருந்துகிட்டே இருக்கணும். பிரச்சனை வரும்போதெல்லாம் நீங்க போராட வேண்டாம், ஆண்டவர்கிட்ட ஒப்படைச்சிட்டு சொல்லணும். அப்போ சொல்லுவார் ஆண்டவர், இந்த யுத்தம் என்னுடையது, நீ சும்மா இரு அப்படின்றவாரு. அப்படி சும்மா இருங்க நேரத்தில் நம்ம ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். எசப்பா நீர் எல்லாத்தையும் பார்த்துக்கொள்கிறீர், எபினேசராய் கடந்து வந்திருக்கிறீர், ஏகோவாயிராய் கடந்து வந்திருக்கிறீர், எல்லாம் பார்த்துக்கொள்கிற தேவன், எனக்கு சமாதானம் தருகிற கர்த்தர் அப்படி சொல்லி நம்ம கர்த்தரை உயர்த்தும் துதியை நம்ம ஏறெடுக்கும் பொழுது நமக்கு நம்மளை பயம் ஆளுகை செய்யாதபடி அது விலகி போகும். தேவ பிள்ளைகளை அதை தெரிந்து கொள்ளுங்க. அதுதான் பாருங்க, எல்லா விதத்தில் அவர் சொல்றாரு, தீய எண்ணங்கள் உங்களை துரத்தும் பொழுது, விட முடியாத கெட்ட பழக்கங்கள் வேதனைப்படுத்தும் போது, அசுத்த எண்ணங்கள் ஆபாச நிழலில் விரட்டும் பொழுது, கண்மலையின் நிழலிலே வந்து அடைவீர்களாக. தாவீது சொல்கிறார், நீர் எனக்கு துணையாய் இருந்ததினால் உமது சட்டைகளின் நிழலிலே கழியுறுகிறேன் என்று சங்கீதம் 63:7. அதுதான் நீங்க நைட்டு படுக்கும்போது கூட ஆண்டவருடைய இடத்துல ஒப்படைச்சிட்டு நீங்க படுக்கணும். ஆண்டவரே, என்னுடைய ஆவி ஆத்மா சரி விசேஷித்த விதமா என் சிந்தை ஒன்று தெரிஞ்சு கொள்ளுங்க. எப்பவுமே ஆவியானவர் எங்க பேசுவார் பார்க்கும்போது ஆவியில தான் பேசுவார். சர்றதால சில பேர் சொல்லுவாங்க, நாங்கள் ஆண்டோடைய சத்தத்தை கேட்க மாட்டேங்கிறோம், எங்களுக்கு ஆண்டவர் எங்களோட பேசுறது இல்லை அப்படிலாம் சொல்றீங்க. ஆண்டவர் பேசுகிற விதம் என்ன, அவர் ஆவியா இருக்கிறார். அதனால தான் நம்ம சொல்றோம், ஆவியோடும் உண்மையோடும்
தொழுது கொள்ளுங்கன்னு சொல்லப்படுது. அதனால ஆவியானவர் வந்து இடைப்படும் பொழுது வந்து நம்ம ஆவியில தான் அவர் கனெக்டட் ஆகும். ஆவியானோட சத்தம் நம்ம பாருங்க, இந்த உலக சத்தம், மாம்ச சத்தம், பிசாசு சத்தம், 3 சத்தமும் ரைஸ் மில் மாதிரி இறஞ்சிட்டு கிடக்குது. ஆனா ஆவி எல்லாரும் கூட ஆண்டவர் பேசுறாரு. நீங்க ஆவியானவர் உங்களுடைய ஆவியை வந்து கர்த்தருடைய ஆவியானோட டியூன் பண்ணிட்டீங்கன்னா அவர் பேசுறது உங்களுக்கு அப்படியே கேட்கும். இப்போ எங்களுக்கெல்லாம் அப்படித்தானே கேட்குது. பலம் கொண்டு திடமனதாயிரு, நீ போகணுமெல்லாம் நான் உன்னோட வரேன், நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை, அப்படி சொல்லுவார். அப்படி ஒவ்வொரு வசனங்கள் உள்ள வந்து எங்களுக்கு கேட்கப்படாது. உள்ள அந்த மெல்லிய பாருங்க, வேதத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, கர்த்தர் வந்து கம்பீர சத்தமாக பேசுவார், மெல்லிய சத்தம். இந்த எலியாவோட பேசுனது என்னது, இடி முழக்கம் இருந்துச்சு, அதுக்கு ஒரு மெல்லிய சத்தம். அதில் வந்து துண்ணியமாக நம்ம ஆண்டவரோட நமக்கு, ஏன்னா கவலையும் பாடுகளும் துக்கமும் எல்லாத்தையும் கலந்து விசுவாசிக்கவே முடியாதபடி பிசாசு போராடுவான். ஆனால் நீங்கள் அந்த சூழ்நிலைகளிலும் எதிர்மறையான சூழ்நிலைகளிலும் ஆண்டோடைய வார்த்தையை பிடிச்சு சொல்லணும். பாலம் கொண்டு திடமனதாயிருன்னு சொன்னீர் அபிசப்பா, நீர் என்னை விட்டு விலக மாட்டேன்னு சொல்லிட்டீங்க, நீர் என்னை விட்டு விலக மாட்டீங்க, என்னை கைவிட மாட்டீங்க அப்படி சொல்லி ஆண்டவரை ஏசாயா 26:3 சொல்லப்பட்டிருக்கு, உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட உம்மையே உடும்பு பிடியா பிடிச்சிடணும், நம்பி இருக்கிறபடினா நீர் என்னை பூர்ண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர் அப்படின்னு வாழ கற்றுக்கணும். எப்பவுமே வசனத்தின்படி வாழ கற்றுக்கொள்ளுங்க. 2வது நாம் பார்க்கும்போது ஆறுதலான கிருபையின் நிழல். தேவனே உம்முடைய கிருபை எவ்வளவு அருமையானது, அதனால் மனுபுத்திரர் உமது சட்டைகளின் நிழலிலே வந்து அடைகிறார்கள் என்று சங்கீதம் 36:7 சொல்கிறது. கிருபையின் நிழல் எவ்வளவு இனிமையானது, எவ்வளவு ஆறுதலானது. நம் தேவன் கிருபையின் தேவன், கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். யோவான் 1:14. நம்ம என்ன பாடுறோம், எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே அப்படின்னு பாடுறீங்க. ஆனா உங்களுக்குள்ள ஆவியானவர் வாசம் செய்கிறாருங்க ஒரு உணர்வோடு இருக்கிறீங்களா? நீங்க அவர்கிட்ட பேசுறீங்களா? அல்ல அவர் உங்களோட பேசுகிறாரா? இதெல்லாம் வந்து உங்களுக்கு இந்த அவர்களுடைய கனெக்ஷனில் வந்து டிஸ்கனெக்ட் ஆகி கிடந்தால் நீங்கள் கவலைப்படணும், பயப்படணும், எல்லாம் இருக்கும். ஆனால் ஆண்டவருடைய அபிஷேகம் பெற்று ஆவியானவரோடு உங்களுடைய இதை ஜீவியத்தை வந்து கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா ஆண்டவர் பேசுகிறத கேட்க முடியும். ஆண்டவர் என்ன சொல்கிறத கேட்கும். எல்லாரும் அதான் சொல்கிறாங்க, எப்படி சிஸ்டர் பேசுவார்? வசனத்தின் மூலமாக பேசுவார், பாடலின் மூலமாக பேசுவார், இந்த ஊழியர் செய்கிறல இந்த டிவி பார்த்துட்டு இருக்கீங்க இதன் மூலமாக உங்களோட பேசுவார். அதனால் பயப்படாமல் இருக்கணும், தைரியமாக இருக்கணும்னா நான் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன், நீதிமான் சிங்கத்தை போல் தைரியமாக இருப்பான். நான்லாம் இந்த ஊழியத்துக்கு வந்தேன்னா முதல்ல எனக்கு ஊழியத்துக்குள்ளே வந்து ஒன்றுமே தெரியல, பயந்துட்டேன், என்ன ஈசப்பா இதுக்குள்ளே கொண்டு தள்ளி விட்ட மாதிரி இருக்குன்ட்டு. அப்புறம் ஒவ்வொரு உபாசம் இருந்து 1000 வசனம் டைரியில் எழுதி ஒவ்வொரு வியாழக்கிழமையும் அந்த வசனத்தை ஃபுல்லாக தியானம் பண்ண வச்சார். அப்படி செய்ய 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 இருதயத்தில் வசனத்தை உள்ள செலுத்தி அப்படியே இந்த விரதக்கட்டை மாதிரி அடக்கிட்டோம்னா அப்படி நெருப்பு பட்டவுடனே பற்றியணி. அதுக்கப்புறம் ஆண்டவரோட நடக்க ஆரம்பித்தோம், அப்படி சத்தத்தை கேட்க ஆரம்பித்தோம். அதுக்கு பிறகு எல்லா பாடுகள் எல்லா பிரச்சனைகளும், நான் தண்ணீரை கடக்கும் பொழுது அவனோட கூட இருப்பார். அக்கினி போல பிரச்சனைகள் வரும், 7 மடங்கு அன்னைக்கு நெருப்பு எறிகிற மாதிரி வரும், அதுலேயும் கூட இருப்பார். அப்போ தான் நீங்கள் வந்து பாருங்கள், நெருக்கத்தின் நேரத்திலும் பாடுகளின் நேரத்திலும் பிரச்சனை நேரத்தில் ஆண்டவர் வந்து நம்ம கூட இருக்கிறத நம்ம ஆவியில் உணரலாம். நான் அநேக முறை சொல்லுவேன், என்னோடு இருக்கிறீர் இசப்பா, நீங்கள் எல்லாம் பார்த்துக்கொள்வேன், நான் தைரியமாக ஆக்கப்படும் நல்லா. அப்போ தான் தூக்கம் வரும், இல்லைன்னா கவலைப்பட்டு நமக்கு எல்லாம் நோய் தான் வரும். அதனால் ஒரு நாள் ஆறுதலின் தேவன் நம் ஆறுதலின் கிருபையினா, அது மட்டும் இல்லை, கிருபையால் நமக்காக கல்வாரிக்கு சென்று சிலுவை மரத்தின் நிழலே நமக்கு அடைக்கலம். நம்முடைய சுய பலன் மேலே வாழவே முடியாதுங்க, கிரியையினால் வாழ முடியாது. நான் இன்னொன்று உங்களுக்கு சொல்லட்டும், எல்லா நாளிலும் சொல்லுங்கள், கிருபையினால் வாழ்கிறேன். சிஸ்டர் நீங்கள் எப்படி இருக்கிறீங்கன்னு ஃபோன் பண்ணால் நான் எப்போவுமே சொல்லுவேன், தேவ கிருபையால் நல்லா இருக்கிறேன். அந்த மாதிரி பேச கற்றுக்கொள்ளுங்க. என்ன ஏன் கேட்குறீங்க, அதை சில பேருக்கு ஃபோன் பண்ண எப்படி இருக்கீங்க சிஸ்டர், அதை ஏன் கேட்குறீங்க சிஸ்டர், நான் நடப்பணமாக இருக்கேன்னுவாங்க. இப்போ பிணத்தெல்லாம் யாரும் நடந்த தூக்கிட்டு போகிறாங்க, பிணமே இப்போ வந்து நல்லா அருமையான வண்டியில் போகுது. அதனால் அந்த மாதிரி பேச்செல்லாம் நிறுத்தணும். உலகத்தாருடைய பேச்சுக்கள் உங்களோட வாயில் இருக்கக்கூடாது. ஏன்னா மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில், எந்த கனியை நீ புசிக்கிறியோ அதை பலன் தான் அடைய முடியும். அதனால் எப்பவுமே ஜீவனுள்ள வார்த்தையை பேசணும், நல்லா சிந்திக்கணும். நல்ல வார்த்தைகள் வந்து ஒரு வார்த்தை சொன்னால் நச்சுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தேவனுடைய வார்த்தையை பேச கற்றுக்கொள்ளுங்கள் தேவ பிள்ளைகளே. சிலுவை நிழலில் நம்ம பாடுறோம்ல, அனுதின மழையால் சாய்ந்தலை பாரிடுவேன் என்று மனதுருகி நம்மளும் பாடுறோம். ஆனால் அதன்படி நம்ம சிலுவை நிழல் ஆண்டவர் நம்மளை நிழலை போல காக்கிறான்னு விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கணும்.
தன்னையே தியாகம் பண்ணி தன் தேசத்தின் உச்சிதத்தை நிழலாக்கி தருகிறவர் இயேசு. தன்னண்டே ஓடி வருகிற எந்த பாவிக்கும் நிழல் கொடுத்து ஆறுதல் படித்து ஆசீர்வதிக்கிறவர் இயேசு. ஒருவனையும் புறம்பே தள்ளாதவர், தன் சட்டைகளின் இனிய நிழலை விரித்து வைத்திருக்கிறவர் இயேசு. உன்னதமான மறைவில் இருக்கிறவன் சர்வவளனுடைய நிழலில் தங்குவான் என்று சங்கீதம் 91:1 சொல்லும். கோடையின் பயங்கரமான வழியில் நிழல் கிடைக்காமல் இரு மான்கள் அலைந்து திரிந்து கொண்டிருந்த தாங்க முடியாத வெப்பம் சுட்டெரிக்கும் வெயில் தன் பெண்மான் கண்ட ஆண்மான் தான் அப்படியே ஓரிடத்தில் நின்று கொண்டு தன் நிழலின் கீழே விழும் பகுதியில் தன் துணைமானை படுக்க வைத்தது என்று நம் சில கதைகளை படிக்கிறோம். பகலின் வெயிலில் சார்ந்து போகும்போது அந்த பெண்மான் அந்த நிழலிலே படுத்து உறங்கிது என்று அந்த இலக்கியத்தில் எழுதி வச்சிருப்பாங்க. அந்த மாதிரிலாம் இருக்குது. அது மாத்திரம் இல்லை, உன்னத பாட்டை எழுதிய பக்தன் தேவனுடைய இனிமையான நிழலை ருசித்து விட்டு காட்டு மரங்களுக்குள்ளே கிச்சிலி மரம் எப்படி இருக்கிறதோ அப்படியே குமாரனுக்குள்ளே என் நேசர் இருக்கிறார், அது நிழலிலே வாஞ்சியாய் உட்காருகிறேன், அதன் கனி என் வாய்க்கு மதுரமாய் இருக்கிறது என்று உன்னதப்பட்ட 2:3 சொல்றாரு. ஆம், கிருபையின் நிழல் குளிர்ச்சியானது, ஆறுதலானது. மூன்றாவது நாம் பார்க்கும் பொழுது எல்லா நேரங்களிலும் நீங்க எப்பவுமே கிருபைனா என்ன, முதல்ல தேவனிடத்தில் கொடுக்கப்படுகிற உதவி. ஆளும் சொத்தமா சொல்லப்போனா தேவனுடைய செய்கை, தேவனுடைய செயல். அதாவது சொல்லுவாங்களா, தயவு, அவருடைய தயவு நமக்கு தகுதி இல்லாத நம்மை தகுதிப்படுத்தி கொடுக்கப்படுறதுதான் கிருபை. அதனால ஒவ்வொரு நாளிலும் கிருபையினால் நம்ம எப்படி ரட்சிக்கப்பட்டோம்? கிருபையினால் விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டோம். கிருபை எல்லா நாட்களிலும், அதாவது நம்ம எதுவுமே செய்ய முடியாதுங்க. வேதம் என்ன சொல்லுது? பெரிய பர்வதமே நீ செர்வவேலுக்கு முன்பாக எம்மாத்திரம், நீ சமபூமி ஆவாய், தலைக்கல்லை கொண்டு வருவான், கிருபை உண்டாகட்டும் கிருபை உண்டாகட்டும் என்று ஆர்ப்பரித்தான். அந்த பெரிய பர்வதம் தகண்டு சமபூமியாய் போறதுக்கு கிருபை உண்டாகணும். இன்னைக்கு உங்களுக்கு என்ன பிரச்சனை, என்ன போராட்டம், என்ன வேதனை, எதுவா இருந்தாலும் நீங்க சொல்லணும் கிருபை உண்டாகட்டும். தடைகள் நீக்க கிருபை உண்டாகட்டும். வறுமை தரித்திரம் விலகி போக கிருபை உண்டாகட்டும். நான் சமாதானமாய் வாழ கிருபை உண்டாகட்டும். நான் அடிக்கடி வியாதியில மாட்டிட்டு இருக்கிறீங்களா, சொல்லுங்க. செவிடும் பலம் நித்திராவிய என்னை விட்டு விலகி போ, நான் சுகத்துடன் வாழ கிருபை உண்டாகட்டும். கிருபையை சார்ந்துக்கிட்டீங்கன்னா தைரியமா வாழலாம், பயம் இல்லாம வாழலாம். நாங்களாம் இப்ப எப்படி ஊழியம் செய்யறோம்? கிருபை, கர்த்தருடைய கிருபை தான். இல்லைன்னா எங்களுக்கு என்ன வேதத்தை பற்றி என்ன தெரியும், அதோட ஞானம் இல்லை, அது அறிவு எல்லாம் எங்களுக்கு ஆண்டவர் ஆவியானவர் கற்றுக் கொடுக்கறது தான். அதனால தான் இன்றைக்கு பாருங்க, இந்த டிவியை போட்டு நாங்கள் எங்களுடைய பணத்தெல்லாம் போட்டு செலவு பண்ணி தான் உங்களுக்கு இதை காட்டுறோம், பேசுகிறோம். சுவிசேஷத்தை நற்செய்தி, சுவிசேஷம்னால நற்செய்தி. தேவ பிள்ளைகளே, எப்பப்பார் சோர்ந்து போயிட்டேன், எப்பப்பார் துக்கமா இருக்கு, இந்த போராட்டம் அந்த போராட்டம், பிசாசை பார்த்து பயப்படாதீங்க. அவன் எதிர்ப்பான், ஆனா மேற்கொள்ள மாட்டான். சத்ருவின் சகல வல்லை மேற்கொள்ளும் அதிகாரம் இயேசுவின் அதிகாரம். அவைகள் ஒன்றுமே உங்களை சேதப்படுத்த மாட்டாது என்று வேதத்தில் சொல்லப்பட்டது. அது மாத்திரமல்ல, அடிக்கடி குடும்பத்தில் இப்ப பாத்தீங்கன்னா பிரிஞ்சு எல்லா குடும்பத்தினரும் பிரிவினையின் ஆவியில ரொம்ப போராடிட்டு இருக்காங்க. அது நான் உங்களுக்கு ஒரு ரகசியம் சொல்லித்தாரேன். ஏசா 27ஆம் அதிகாரம் 1, 2, 3 அதை வச்சு ஸ்தோத்திரப்பாடுங்க. 6ஆம் வசனத்தையும் பிடிச்சிக்கொள்ளுங்க. ஏன்னா லிவியத்தான நீண்ட கோணனால வர்சற்பத்தை கர்த்தர் கடிதும் பெரிதும் பட்டயத்தால் கொன்று போடுவேன். அந்த நல்ல திராட்சை ரசம் உண்டாகும், தோட்டம் உண்டாயிருக்கும், அதை குறித்து பாடுங்கள். அதில் சொல்லப்பட்டிருக்கு, கர்த்தராகிய நான் அதை காப்பாற்றி அடிக்கடி தண்ணீர் பாய்ச்சி ஒருவரும் அதை சேதப்படுத்தாதபடிக்கு இரவும் பகலும் காத்துக்கொள்ளுவேன். இந்த வசனத்தை நீங்க அரைஞ்சிட்டீங்கன்னா அங்க பிரிவினை வலு சர்ப்பத்தின் ஆவி போராட முடியாது. அதே மாதிரி 6ஆம் வசனம் சொல்றாரு, யாக்கோபு வேர்பற்றி பூத்து காய்த்து பூமியை நிரப்பும் நாட்கள் வரும். இதை சொல்லி சொல்லி ஜெபிக்கணும். ஏன்னா இப்போ எங்கே பார்த்தாலும் சொப்பனம் கண்டா பாம்பு வருதுன்னு சொல்கிறாங்க. பிரிவினை, சண்டை, அடிதடி எல்லாமே அந்த வலு சர்ப்பத்தின் கிரியையினால் தான் நடக்குது. அதனால் சோர்ந்து போகக்கூடாது. சோர்ந்து போகாமல் தைரியமாக இருந்து கிருபையினால், அவருடைய சுயம் சொல்லிக்கிறது ஆறுதலான கிருபையின் நிழல், அதன்படியே கிருபையை சார்ந்து கொள்ளுங்க, கற்றுக்கொள்ளுங்க. கிருபை ஒவ்வொரு நாளும் சொல்றாரு, ஒவ்வொரு நாளும் காலமே அவரை தேடும்போது புது கிருபை, அந்தன்றைக்கு நாளைக்கு உள்ள கிருபை அப்போ பெற்றுக்கொள்ளணும். காலையிலே எழுப்பி அதிகாலை ஜெபம் பண்ணி, ஆண்டவரே இன்றைக்குரிய கிருபை எனக்கு தாங்க அப்படின்னு பெரு. காலையிலையும் ஜெபம் பண்ணணும். காண்டோட எழுந்தனோடனே கர்த்தருக்கு நன்றி செலுத்து. அந்த நாளில் ஆண்டவர்கிட்ட சொல்லணும், நீங்களும் நானும் இந்த இந்த உலகத்துக்குள்ளே நம்ம போகிறோம், இந்த நாளை நம்ம ஆரம்பித்து நடத்துகிறோன்னு சொல்லுங்கள். நைட்டு படுக்கும்போது இந்த நாள் முழுவதும் காப்பாற்றிங்க. இப்போ இரவு நேரத்தில் படுக்க போகிறோம், இந்த நேரத்தில் நீங்கள் நிற்பாது அப்படி ஆண்டவரோட கனெக்டாக நீங்கள் பேச ஆரம்பிச்சிங்கன்னா உங்கள் பிரச்சனைகள்லாம் உங்களுக்கே தெரியும், அது பெரிய பிரச்சனை இல்லை.
இது கர்த்தருடைய பார்வைக்கு அற்ப காரியம்னு சொல்லுவீங்க, இது கர்த்தரின் பார்வைக்கு லேசான காரியம்னு சொல்லுவீங்க. ஏன்னா வேதம் அப்படித்தான் சொல்கிறது. ஒரு நாள் சோர்ந்து போகாதுங்க. அடிக்கடி ஃபோன் பண்ணி என்ன சொல்றீங்க, ஒரே பயமா இருக்கு, எனக்கு இந்த வியாதி வந்துருமோ, அந்த வியாதி வந்துருமோ வந்துருமோ சொன்னா வந்துடும். அது சந்தேகத்தின் ஆவி. என் கூட ஏசப்பா இருக்காரு, எனக்கு வியாதி வராது, நீதிமானுக்கு ஒரு கேடும் வராது அப்படி சொல்ல பார்த்துக்கு. தீமை அவனை அணுகாது, தீமை என்னை அணுகாது, தீங்கு என்னை துக்கப்படுத்தாது, இப்படி சொல்லி பேச ஆரம்பிச்சிட்டீங்கனாலே வாக்குத்தத்த வசனத்தின் மேல நீங்க நின்று கூப்பிடுறீங்க, அதன்படியே நடக்கும் தெய்வ பிள்ளைகள். மூன்றாவது நான் பார்க்கும் பொழுது மகிழ்ச்சியின் கூடார நிழல். பகலிலே வெயிலுக்கு நிழலாகவும் பெருங்காற்றுக்கும் மழைக்கு அடைக்கலமாகவும் மறைவிடமாகவும் ஒரு கூடாரம் உண்டாகும். ஏசாயா 4:6 தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து என்னை தமது கூடார மறைவிலே ஒழித்து வைத்து என்னை கண்மலையின் மேல் உயர்த்துவார். சங்கீதம் 27:5. எவ்வளவு அருமையான வாக்கு தத்தங்கள். இதெல்லாம் நீங்க வேதத்தை வாசிச்சு தியானிச்சதான் உங்களுக்கு தெரியும். நம்ம சொல்லுவோம் இல்லையா, சட்டியில இருந்து அகப்பையில வரும்னு. நீங்க வேதத்தை வாசி இருதயத்துல வசனமா நிரப்பி வச்சுட்டீங்கன்னா நீங்க எந்த சூழல் இருக்கிற அந்த நேரத்துல உள்ள இருந்து அந்த வசனத்தை கர்த்தர் ஆவியானவர் நமக்கு நினைவுபடுத்துவார். அப்ப தைரியமா இருக்கலாம். எல்லா விதத்துல பாருங்க, கிறிஸ்து தனி ஒருவருக்கு மாத்திரம் நிழல் தருகிறார் அல்ல, உங்களை அருமை குடும்பத்தினருக்கும் உறவினருக்கும் தேசத்திற்கும் அனைவருக்கும் நிழல் தரும் கூடாரமாகவும் இருக்கிறார். நோவாவுக்கும் அவர் குடும்பத்தினருக்கும் அருமையான பேழையாக இருந்த கர்த்தர் நம் அனைவருக்கும் கூடாரமாக இருக்கிறார். கர்த்தர் மோசேக்கு பாருங்க, அந்த தீங்கு நாளில் அவருடைய கூடார மறைவில் நம்மளை மறைத்து கொள்ளுவார். நீங்க அப்படி சொல்லணும், ஆண்டவரே நீ தீமை அணுகாதபடி என்னை காத்துக்கொள்ளுறீங்க, என்னை மறைவில் மறைச்சு கொள்ளுங்க, சத்துரு கண் வைக்காதபடி காத்துக்கொள்ளுவார். சோர்ந்து போகக்கூடாது. கர்த்தர் மோசைக்கு வனாந்திரத்தில் கூடாரம் ஒன்று அமைக்கப்படும்படி கட்டளையிட்டார். அது ஆசரிப்பு கூடாரம் அழைக்கப்பட்டது. பாவம் செய்து தொய்ந்தவர்கள், சாபங்களை தவித்தவர்கள் அங்கே அந்த கூடார நிழலுக்குள் வந்து பாவ மன்னிப்புக்காக பலிகளை செலுத்துவார்கள். அது பாவ மன்னிப்பின் இரத்தத்தோடு கூட பரிசுத்த தேவனை சந்திக்கும் இடமாக அமைந்தது. அந்த கூடாரத்தின் நிழல் பாவங்களையும் சாபங்களையும் அக்கிரமங்களையும் இறக்கி வைக்கக்கூடிய மீட்பின் நிழலாக இருந்தது. பரிசுத்த தேவனை சந்திக்கும் பரிசுத்த ஸ்தலமாய் இருந்தது. ஆராதனை செய்யக்கூடிய மகிழ்ச்சியின் கூடாரமாய் இருந்தது. வேதம் சொல்கிறது, அவைகள் வருங்காரியங்களுக்கு நிழலாய் இருக்கிறது, அவைகளின் பொருள் கிறிஸ்துவை பற்றினது என்று கொலோசியர் 2:17 சொல்கிறது. பழைய ஏற்பாட்டில் ஆசரிப்பு கூடார நிழல், புதிய ஏற்பாட்டில் கிறிஸ்துவுக்கும் அவரது சபைக்கும் நிழலாட்டமாய் இருக்கிறது. தேவ சபை தேவ மக்கள் ஆராதிக்கும் மகிழும் கூடாரமாய், தேவ ஆலோசனை பெருவிடமாய், சகோதரர் ஒருமித்து வாசம் தரும் ஸ்தலமாய் அமைந்திருக்கிறது. நீங்க ஆலயத்துக்கு போகும்போது ஆராதனையில போய் கலந்து கொள்றீங்களா? எல்லாரும் எப்படி போறீங்க? லேட்டா போறீங்க. லேட்டாக போகிறது மட்டும் இல்லை, செய்திக்கு நேரம் போகிறது, செய்தி முடித்த உடனே எழும்பி வருது இல்லைங்க. ஆராதனை போகும்போது தான் நீங்கள் கர்த்தருக்கு செலுத்துகிற நன்றி பலி. அவர் எப்படிப்பட்டவர், அவர் எவ்வளோ நல்லவர் எல்லாம் சொல்லி ஆராதிக்கும் பொழுது அந்த அபிஷேகத்தின் வல்லமை அளவில்லாமல் ஊற்றப்பட்டு அப்படி அந்த வார்த்தை நல்லா பண்படுத்தப்பட்ட நிலமாக இருக்கும். அங்கே செய்தி கொடுக்கும்போது அந்த செய்தி அங்கே ஊண்டப்பட்டு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாம். இதைத்தான் நீங்கள் செய்யணும். ஆராதனை கட்டாயம் போகணும் தேவ பிள்ளைகளை. கிறிஸ்தவங்களுக்கு இந்த ஆராதனைக்கு போகிறத லேட்டாக போகிறது, அதில் லேட்டாக போய் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதை விட தொடக்கத்திலிருந்து முடிவு வரைக்கும் போயிடணும். அப்போ நீங்கள் நிச்சயமாக சுதந்திரிப்பீர்கள் எல்லா விதத்தில். அதுதான் சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிற இடம். அங்கே ஒருமித்து கூடும்போது அங்கே தேவ மகிமை பலமாய் அங்கே இறங்கியிருக்கும். அதைத்தான் சொல்கிற கூடாரம். அந்த வேதம் சொல்கிறது இல்லையா, அந்த ஆலயம் முழுவதும் மகிமையினால் நிரம்பி இருந்தது. வஸ்திரத்தவங்களை பிடிச்சிக்கலாம், அதை செய்யணும். 4வது பார்க்கும்போது கரத்தின் நிழல். தமது கரத்தின் நிழலினால் என்னை மறைத்து என்னை துலக்கமான அம்பாக்கி என்னை தமது அம்பார துணியிலே மூடி வைத்தார். ஏசாயா 49:2 தேவன் உங்களை மகிமையான பாத்திரமாய் உயர்த்துவதற்கு முன் தமது கரத்தின் நிழலினாலே உங்களை மறைத்து வைக்கிறார், தாழ்மையாய் கற்றுக் கொடுக்கிறார். எனவே ஏற்ற காலத்தில் கர்த்தர் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கரத்துக்குள் அடங்கி இருப்பீர்களாக. மோசே கர்த்தருடைய மகிமையை காண விரும்பிய போது கர்த்தர் அவரை கண்மலையின் வெடிப்பிலே மறைத்து தன் கரத்தினால் மூடி தன் மகிமையை கடந்து போக பண்ணினார் என்று பார்க்கிற மோசே தேவ மகிமையின் ஒரு பகுதியை கர்த்தரின் கரத்தின் மறைவிலிருந்து கண்டார் என்று யாத்திராகமம் 33:18-23. தேவ கரத்தின் நிழல் உங்களை எப்பொழுதும் மூடி இருக்கிறது ஒருபோதும் மறந்து விட வேண்டாம். தேவ பிள்ளைகளை எப்போ சொல்லுங்க, ஆண்டவரே உம்முடைய கரத்தின் நிழலினால் என்னை மூடி இருக்கிறீர். அதனால எப்போவுமே சொல்லுவேன், காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் எல்லா நேரமும் சொல்லுவேன், உம்முடைய கரத்தின் நிழலினால் நீர் என்னை மறைத்து உம்முடைய வார்த்தை என் வாயிலை வைக்கிறீர்னு எப்போ சொல்லுவேன். அது மாதிரி சொல்லணும். அதை கர்த்தர் என் வலது பக்கத்திலே உனக்கு நிழலாய் இருக்கிறார் என்று சொன்னது போல உன் தேவனாய்க்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து
பயப்படாதே, நான் உனக்கு துணை இருக்கிறேன் என்று சொல்கிறேன் என்று எஸ்ஐயா 41:13. தேவ பிள்ளைகளே, தேவ கரத்தின் நிழல் உங்கள் மேல் விழுகிறது, பரிசுத்த ஆவியின் நிழல் உங்கள் மேல் அசைவாடுகிறது. நீங்கள் தேவ மகிமையை தரிசிக்கும்படி அழைக்கப்பட்டவர்கள் என்பதை மறந்து போகக்கூடாது. கர்த்தர் உங்களுக்கு துணை நிற்கிறார், அவரது வலதுகரம் பராக்கிரமம் செய்யும். எப்போ சொல்லுங்க, கர்த்தர் எனக்கு துணை நிற்கிறார், அவருடைய வலதுகரம் எனக்கு பராக்கிரமம் செய்யும். கடைசியாக பார்க்கும் பொழுது நித்திய நிழல். கிறிஸ்து நித்தியமானவர் மட்டுமல்ல, உங்களுக்கு நித்திய நிழலானவர். நகரத்தின் வீதியின் மத்தியிலும் நதியின் இருகரிலும் 12 விதமான கனிகளை தரும் ஜீவ விருட்சம் இருந்தது. அது மாதந்தோறும் தன் கனியை கொடுக்கும். அந்த விருட்சத்தின் இலையை ஜனங்கள் ஆரோக்கியம் அடைவதற்கு ஏதுவானாக இருந்தது. இனி ஒரு சாபம் இராது என்று வெளிப்படுத்தி 22:2-3. நித்தியமான நிலையில் இனிமையான பரலோகத்தை அனுபவிப்போம். தேவனுடைய ஜனங்கள் இளைப்பாறும் காலம் இனி வருகிறதா இருக்கிறது. ஆகவே பரலோக நிழலை வாஞ்சித்து கதறுவீர்களாக. ஒரு வேலையால் நிழலை வாஞ்சித்து ஒரு கூலிக்காரன் தன் கூலியை வரப்பறது போல யோபு 7:2 பரம வாசஸ்தலங்களின் மேல் உங்கள் சிந்தனைகளை வைப்பீர்களாக. உலகத்தின் நிழல்கள் எல்லாம் மாயையான நிழல்கள், வேதனையான நிழல்கள், இவை யாவும் மாறிப்போகும். ஆமணக்கு நிழலில் அருமையாய் படுத்திருந்தார் யோனா தீர்க்கதரிசி. நிழல் என்றால் நிலையற்றது என்பது அந்த தீர்க்கதரிசி மறந்து போனார். அந்த ஆமணக்கு எவ்வளவு வேகமாய் வளர்ந்ததோ அதை விட வேகமாக அது பூச்சினா அரிக்கப்பட்டு அழிந்தது என்று பார்க்கிறோம். பூமி மேல் நம்முடைய நாட்கள் நிழலை போல் இருக்கிறது என்றால் யோபு 8:9. மனிதன் நிழலை போல் நிலை நிற்காமல் ஓடி போகிறான் என்றார் யோபு 14:2. நிழலை போன்ற மாயையான ஜீவிய காலம் என்றார் சாலமோன் ஞானி பிரசங்கி 6:12. எங்கள் நாட்கள் ஒரு நிலையில போல இருக்கிறது, நிலைத்திருப்போம் என்று நம்பிக்கை இல்லை என்றார் தாவீது 1 29:15. தேவ பிள்ளைகளை, நிலையற்ற வாழ்வில் நிலையான நிழல் தரும் கிறிஸ்துவை பிடித்துக் கொள்ளுங்கள். கண்மலையாகி அவரது நிழலிலே, அவர் கரத்தின் நிழலிலே, கூடார நிழலிலே, கிச்சிலி மரத்தின் நிழலிலே, கிருபையின் நிழலிலே மறைந்து கொள்ளுங்கள். அவரது செட்டைகளின் நிழலில் அடைக்கலம் உண்டு, ஆரோக்கியம் உண்டு. அவரது செட்டைகள் நித்திய வாசஸ்தங்கள் உங்களை சுமந்து செல்லும். அங்கு என்றென்றும் மகிழ்ச்சி உண்டாகும். இவ்வளவு நேரம் செய்தியை கேட்டீர்கள். தேவன் உங்களோடு இருக்கிற கரத்தின் நிழலிலால் நம்மை மறைக்கிற தேவன். ஒரு நாளும் சோர்ந்து போகாதீங்க. அவர் நம்ம கேட்டோம், முதலாவது நம்ம சொல்லும் பொழுது அவர் என்ன சொன்னார், அவர் அவருடைய சட்டை அவர் முதல் நிழல் என்று சொல்லும் பொழுது அவர் பேசும் பொழுது கண்மலையின் பாதுகாப்பான நிழல் என்று சொன்னார். 2வது ஆறுதலான கிருபை நிழல் என்று சொன்னார். 3வது மகிழ்ச்சியின் கூடார நிழல் என்று சொன்னார். 4வது கரத்தின் நிழல் என்று சொன்னார். 5வது நித்திய நிழல் என்று சொன்னார். நிழல், அந்த உன்னதமான மறுவில் இருக்கிறவன் சர்வ நிழலில் தங்குவான். நம்ம சர்வ வல்லவரின் நிழலில் தங்கி இருக்கிறோம் என்று விசுவாசிக்கணும். சேதம் நம்மை அணுகாதபடி காக்கும் நிழல் அது. அவருடைய கரத்தின் நிழலில் நம்மை மூடி இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் இந்த மாதிரி நீங்க விசுவாசத்தை அறிக்கை பண்ணுங்க. அப்பா, நம்முடைய கரத்தின் நிழலினால் என்னை மறைத்திருக்கிறீர், மூடி இருக்கிறீர், உமக்கு நன்றி என்று சொல்லி நீங்கள் விசுவாசிக்கும் போது கர்த்தர் பெரிய காரியங்களை உங்கள் வாழ்க்கையில் செய்வார். நாம் ஜெபிப்போமா? எங்களை மிகுதியாய் நேசிக்கிற அன்புள்ள ரட்சகா, இம்மட்டுமா நீர் உங்களோட பிள்ளைகளோடு நீர் பேசினீர் ஆண்டவர். எப்படி உடைய நிழலில் இயேசுவின் நிழல் எப்படியெல்லாம் பாதுகாக்கின்றது கற்றுக் கொடுத்தீரப்பா. அதை பிள்ளைகள் விசுவாசிக்க வேண்டும் ஆண்டவரே. உடைய கரத்தின் நிழலினால் கர்த்தர் நம்மை மறைத்திருக்கிறார், அவர் நம்மை பாதுகாக்க வல்லவர் என்று சொல்லி விசுவாசத்தோடு உண்மை உறுதியாய் பற்றி பிடித்துக்கொள்ள உதவி செய்யும். ரிஷி கபி கபி ஹலுதுரி கந்தூரி கடானா தி ஹேடு பி நபி கபாக்கர ஷெபிரமனதுரி கந்தூரி கபா. செல்வராஜ், நீ சோர்ந்து போகாது. அடிக்கடியாய் சொல்கிறாய், எனக்கு இந்த வந்திருக்க வியாதி நான் வாழ்வதை விட சாவது நல்லது என்று சொல்கிறாய். இல்லை மகனே, கர்த்தர் உன்னை பலவீனத்திலிருந்து உன்னை விடுதலை பண்ணி உன் பலவீனத்தில் கர்த்தருடைய பலன் பூரணமாய் விளங்கும் கிருபை கொடுத்து காத்து உன்னை ஆசீர்வதிப்பார். வேதனை நீங்கி சுகமாய் இருப்பேன் என்று அறிக்கை பண்ணு, அதிசயம் நடக்கும். உஷபில் அபி தரிக்கந்துரி கபாலா தி ஹேட துனிஷந்து. ஜெயராஜ், ஜெயராஜ், நீ பிசினஸ் செய்கிற மனுஷன். கர்த்தர் ஆசீர்வதிக்கும் போதெல்லாம் கர்த்தர் என்னை இவ்வளவாய் ஆசீர்வதித்தார் என்று சொல்லி சந்தோஷம் அடைகின்றார். ஆனால் சில நேரங்களில் வீழ்ச்சி வரும் பொழுது சோர்ந்து போய் விடுகிறார். ஏன் இந்த போராட்டம், ஏன் என்னை தொடர்ந்த கர்த்தரை என்ன ஆசீர்வதிக்கலைன்னு அப்படின்னு ஆண்டவர் மேலே குறை சொல்ற. இல்லை மகனை, கர்த்தரை நம்புகிறவன் செழிப்பான், விசுவாசி, அதிசயம் நடக்கும். லே பனி கபா ஹூடரி. ஃப்ளோரா இயேசுவை நேசிக்கிற மகள், ஆனாலும் குடும்பம் முழுவதும் பாடுகளை சந்தித்து கொண்டிருக்கின்றார். என்ன நெருக்கடி சுவாமி, ஏன் எனக்கு இந்த போராட்டம், ஏன் எனக்கு இந்த வேதனை என்று சொல்கிறார். அநேக முறையாய் உன் சுய புத்தியின் மேல் சார்ந்து கொண்டு அவஸ்தைப்படுகிறார். ஆனால் கர்த்தர் சொல்கிறார், பலத்தினாலும் அல்ல மகள, பராக்கிரத்தினாலும் தேவ ஆவினாலே ஆகும். ஆவியானவரை சார்ந்து அவருடைய சித்தத்துக்கு உன்னை ஒப்புக்கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை காண செய்வார். இஷபி லபிதிரிகா தி ஹேட துனிஷன். மகேஸ்வரி,
இயேசுவை ரகசியமாக ஏற்றுக்கொண்ட மகள் தான். ஆனால் இப்பொழுது கர்த்தருடைய நாமத்தினால் கொஞ்சம் கொஞ்சமாக அவரை அறிந்து இயேசுதான் எல்லாம் என்று சொல்லும்படியாக கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உயர்த்திருக்கிறார். ஆனாலும் சின்ன சின்ன காரியத்துக்கெல்லாம் பிரச்சனை எல்லாம் இன்னும் நடக்கவில்லை, முடியவில்லை என்று புலம்புகிறார். விசுவாசிக்கிறவன் பாதாராம், அதிசயம் நடக்கும். ஷபி லபு கரமீனே கதூராலா திஹேடோ கபீதுரிக்கம். இந்த பிள்ளைகள் என்னென்ன பிரச்சனைக்காக உம்மை நோக்கி கூப்பிடுகிறார்களோ இயேசப்பா, இந்த கரத்தின் நிழலினால் மூடி அவர்கள் நினைப்பதற்கு அவர்கள் வேண்டிக் கொள்வதற்கு மேலாய் கர்த்தர் இரக்கம் பாராட்டுவீராக. அதிசயம் நடக்கட்டும் ஐயா. ஆண்டவரே, திருமணத்துக்காய் காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு திருமணத்தை கர்த்தர் கட்டளையிடுவீராக. கர்ப்பத்தின் கனியாய் காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு கர்ப்பத்தின் கனியை கட்டளையிடுவீராக. வேலை இல்லாமல் தவித்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவரே வேலையை காணும்படியா, பிரமிப்பு அடையும்படியா, நல்ல உயர்ந்த ஸ்தானத்தில் உட்காரும்படியா வேலையில் அமர்த்துவீராக. ரிஷபி ரபி தரிக்கலாதுரிஷன் ஒவ்வொருவரை பேர் பெற ஆசீர்வதி. குடும்பத்தில் சமாதானத்தை கட்டளையிடும். குடும்பத்தில் சுகம் உண்டாகட்டும் ஐயா. எல்லாம் இயேசுவை அறிந்து கொள்கிற அறிவினால் வளர ஆவியானவர் ஆணல் மூட்டி எழும்பி விட உதவி செய்வீராக. நீர் அப்படி செய்வதற்காய் ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரையும் பேர் பெற ஆசீர்வதித்து காத்துக்கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கின்றோம் ஜீவனுள்ள தகப்பனே. ஆமென், ஆமென். தேவ பிள்ளைகளே, இந்த செய்தி உங்களுக்கு மிகுந்த பிரயோஜனத்தை கொண்டு வந்திருக்கும் என்று கர்த்தருக்குள் நம்புகிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென்.